இது என்னதான் சார் நடந்தது? அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலுக்கும் என்ன பிரச்சனை? குற்றச்சாட்டு சொன்னவர் ஒருத்தர், அவர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய கட்சி, அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். குற்றச்சாட்டுக்கு ஆளான டிஆர் பாலு அவர் யோக்கியமானவரா, 10 மாசம் தங்கமா அப்படின்னு பார்த்தா அங்கதான் கொஸ்டின் மார்க் இருக்கு. கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டுநராக இருந்தார், அடுத்தடுத்து எம்பியாக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு. இப்போ இவரே இவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னா அப்போ மற்ற அமைச்சர்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கிற ஒரு கருணாநிதியிலிருந்து, ஸ்டாலின்லேருந்து, ஆராசாலேருந்து, கனிமொழி வரைக்கும் இவங்களாம் எப்போ அரெஸ்ட் ஆனாங்க? யார் ஆட்சி காலத்தில் அரெஸ்ட் ஆனாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அரெஸ்ட் ஆனாங்க. எந்த திமுக அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கைகளை இவங்க எடுத்திருக்கிறாங்க? யார் மீதும் எடுக்கப்படல. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். எதனால பிஜேபி திமுக மேல இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? என்ன காரணம்னா ரகசிய கூட்டணி தான். நீங்க அதிகாரத்தை கேப்சர் பண்ணுங்க, நாங்க இன்னொரு கூட்டணியில இருந்து அதிகாரத்தை வாங்குறோம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க உதவி பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க உதவி பண்றோம். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டு இருக்கு. இதையும் மீறி தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. இப்போ டிஆர் பாலு அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்போருன்னே சொல்லலாம் நடந்துட்டு இருக்கு. இது என்னதான் சார் நடந்தது? அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலுக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்தப்போ வந்த பிரச்சனையை இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறதுக்கு என்ன காரணம்? அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள், தலைவர்கள் பற்றிய நிறைய விஷயங்களை வெளியிட்டார். குறிப்பாக அவருடைய ஊழல், அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய சொத்து மதிப்பு, அந்த மாதிரியான விவரங்களை வெளியிட்டார். இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்வாங்கள்ல சொத்து மதிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள், அதிலேருந்து எடுத்து தான் அவர் ஒரு குற்றச்சாட்டாக பதிவு செஞ்சார். இப்போ டிஆர் பாலு மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஒரு 10 கப்பல் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதில் டிஆர் பாலு என்ன பண்ணுறாருன்னா, இவர் மீது அவதூறு வழக்கு பண்ணுறாரு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கினுடைய ப்ரொசீஜர் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதில் டிஆர் பாலு பார்த்திங்கன்னா, எனக்கு 10 கப்பல்லாம் இல்லை, 2 கப்பல் தான் இருக்குது, இது 10 கப்பல்னு சொல்லி அழகிரி தவறாக சொன்னதை எடுத்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குற்றச்சாட்டு சொன்னவர் ஒருத்தர், அவர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய கட்சி, அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். குற்றச்சாட்டுக்கு ஆளான டிஆர் பாலு அவர் யோக்கியமானவரா, 10 மாதம் தங்கமா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் கொஸ்டின் மார்க் இருக்குது. என்னென்னா, திராவிடம், தமிழ் தேசியம், அதே போல் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை, தலித் விடுதலை, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கிட்டு ஒரு தூய்மையான ஆட்சி இவங்க நடத்தியிருக்கிறாங்களா? அதிகாரத்தில் இருக்கும்போது தூய்மையாக நடந்திருக்கிறாங்களான்னா இல்லை. இப்போ டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு லாரி கிளீனராக அவருடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணார். அதற்கு பிறகு கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டுநராக இருந்தார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எம்பியாக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது இப்போலாம் சொல்லப்படுது. அப்போ ஒரு கிளீனராக இருந்தவர் 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் சொத்து சேர்க்குறாரு. அவர் சொன்னபடியே பார்க்கும்போது 2 பெரிய கப்பல்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நியாயமாக நேர்மையாக இருக்கிறவங்களால சைக்கிளோடு வாங்க முடியல. அப்படி இருக்கும்போது 2 கப்பல்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ எம்பிக்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 1,24,000 சம்பளம் தராங்க எம்பிக்களுக்கு. அன்றைக்கி அவர் இருந்தபோதெல்லாம் அதை விட குறைவான சம்பளம் தான். அப்போ அதை வைத்து கொண்டு இவர் எப்படி இவ்வளோ சொத்துக்களை வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்குமே எழுதக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ இவரே இவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னா அப்போ மற்ற அமைச்சர்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் அப்போ எல்லோரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, அப்போ அதிமுக மீது இந்த குற்றச்சாட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு சாதாரணமானவருக்கு தான் அவங்க பதவி கொடுப்பாங்க. ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருப்பார், அவருக்கு கால்நடைத்துறை கொடுப்பாங்க. சைக்கிள் கடை வச்சுருந்தா அவங்களுக்கு போக்குவரத்து, இந்த மாதிரி சாதாரணமானவங்களை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர்களாக்குவாங்க. திமுகவில் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பண்ணையார்த்தனம் மாதிரி குடும்பமாக ஒரு மாவட்டம்னா அந்த ஒரு குடும்பம் தான் தொடர்ந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி சொத்து குவிப்புகளை தொடர்ந்து பல அமைச்சர்கள் சந்திக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதிமுகவில் அப்படி யாரையுமே நம்ம பார்க்க முடியாது.
ஜெயலலிதா அவர்கள் மீது கூட அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான தொகை தான். வருமானத்துக்கு மீறி சொத்து எவ்வளோ சேர்த்துருக்காங்க, எத்தனை லட்சம் கோடிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப குறைவான ஒரு தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நவீன முறையில் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுவாங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் ஏதாவது கேட்டோம்னா அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி அவங்க தப்பிக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் இங்கே உள்ள முக்கியமான வேறுபாடாக நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா சார். இப்போ அதாவது இந்த தேர்தல் நெருங்குறப்போ தான் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்து தூசி தட்டி எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி அதாவது பிஜேபி வந்து திமுக மேல இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் அதாவது எல்லா அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகளையும் தூசி தட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இப்போ முதல் படியில வந்து இப்போ டிஆர் பாலு அவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் மட்டும் கிடையாது. நேரு இருக்கிறார். நேரு மீதான வழக்குகளும் தீவிரம் அணிஞ்சிட்டு வருது. அவர் வந்து அமலாக்கத்துறை 2 முறை 3 முறை எனக்கு தெரிஞ்சு டிஜிபிட்ட வந்து அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவர் மீது உடனே விஜிலன்ஸ் வந்து இது பண்ணணும், கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி இப்படி வந்து திமுக அமைச்சர்கள் பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது அப்படின்னா அதை திமுக விமர்சிப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களே கட்சியில் சேர்த்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடையும் வந்து நாம் வந்து பார்க்க முடியுது. அப்போ என்னென்னா இது வந்து ஒரு டிஆர் பாலு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது அவதூறு கேஸ். டிஆர் பாலு போட்ட ஒரு கேஸ் தான். அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரும்போது இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. பட் தேர்தல் நேரத்தில் வந்து இன்னும் பிடி இறுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது அரசியல் ரீதியாகத்தான். திமுகவை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக பிஜேபிக்கு வந்து ஒரு எதிர்கட்சி, பிஜேபிக்கு ஒரு எதிரி கட்சி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா பிஜேபி வந்து யாரெல்லாம் அரசியல் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை பிஜேபி வட இந்தியாவில் எடுத்திருக்கிறாங்க. பட் அப்படி திமுகவுக்கு எதிராக எதுவுமே எடுக்கலை. என்ன காரணம் சார்? எதனால பிஜேபி வந்து திமுக மேலே இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? என்ன காரணம்னா ரகசிய கூட்டணி தான். அதிமுக வெளிப்படையாக கூட்டணி, இவங்க வந்து ரகசிய கூட்டணி. எப்போவுமே வந்து திமுக தலைவர்கள் கருணாநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து ஆராசாலேருந்து கனிமொழி வரைக்கும் இவங்களாம் எப்போ அரெஸ்ட் ஆனாங்க, யார் ஆட்சி காலத்தில் அரெஸ்ட் ஆனாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அரெஸ்ட் ஆனாங்க. திமுக தலைவர்கள் யாரையுமே வந்து செந்தில் பாலாஜி தவிர்த்து, செந்தில் பாலாஜி மேலே பிஜேபி கேஸ் போட்டதுக்கு வேறு நிறைய ரீசன் இருக்குது. அதை தவிர்த்து விட்டு எந்த திமுக அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கைகளை இவங்க எடுத்திருக்கிறாங்க? யார் மீதுமே எடுக்கப்படல. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா நாளைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா திமுகவின் ஆதரவு அவங்களுக்கு தேவை. திமுக வந்து அவங்களுடைய மறைமுகமான ரொம்ப பலமான கூட்டாளி. ஏன்னா திமுகவும் பிஜேபியும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தாங்க. திமுகவின் ஆதரவில் தான் பிஜேபி இவ்வளோ தூரம் வலிமையாக அகில இந்திய அளவில் அவங்க பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. என்னென்னா 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு திமுகவின் வாக்கு வங்கிங்கிறது தலித் முஸ்லீம் சிறுபான்மையினர் கிறிஸ்தவ வாக்கு வங்கி தான் மெயின். இவங்க 2 பேரும் சேர்ந்து வரும்போது அது வரலை. அப்போ அந்த கூட்டணி தோல்வியை தழுவியது. அதனால் என்னென்னா அந்த ஓட்டுக்களை நீங்கள் அங்கே போய் வாங்கி நீங்கள் அதிகாரத்தை கேப்சர் பண்ணுங்கள், நாங்கள் இன்னொரு கூட்டணியிலிருந்து அதிகாரத்தை வாங்குகிறோம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்கள் உதவி பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா எத்தனை முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாங்க. சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய துணை முதலமைச்சர் மணிஷ், எவ்வளோ பேர் பிஜேபி எதிர்த்த முதலமைச்சர்களும் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் திமுக குடும்பத்தினர் மீது ஒருத்தவங்க மீது ஒரு சின்ன துரும்பு கூட வருமானா வராது. அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. கண்டிப்பா இதையும் மீறி தான் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுதே சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்போதுமே வந்து மத்தியில் வந்து ஆட்சி அதிகாரம், மத்தியில் வந்து பதவிகளை வகிக்கணும்னு சொல்லி அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. அது எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இப்போது வரைக்குமே அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வந்து பேசணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கணுங்கிறது அதிமுகவினுடைய ஒரு கோர் ஐடியாலஜி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறார் மோடி. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா மத்திய அமைச்சரை கேட்க முடியாதா? நிதிஷ்குமார் கொடுத்துருக்குறாங்க. அட்ரஸே இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் மத்திய அமைச்சராக ராமதாஸ் அத்வாலே ஒரு சின்ன குட்டி கட்சி, அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பி தனியாக ஜெயிச்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு மத்திய அமைச்சர். சிபு சோரன் லோக் ஜனசக்தி அவங்களுக்கு அமைச்சர் பதவி. அதிமுகவினர் வந்து இதை தவிர்த்து வளர வேணாம்னு நினைக்கிறாங்களா சார்? அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இல்லை, அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து மத்திய ஆட்சி, அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை பெறணும்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம், முடிவு பண்ணுறோம்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் காவிரி விவகாரமாக இருக்கட்டும், முல்லை பெரியார் எல்லா இதிலும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும்.
ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சிகளுக்கு அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொழில்கள் இருக்கும், பெங்களூரில் அங்கெல்லாம் தொழில்கள் இருக்கும், அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கேயும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மத்தியிலே யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு திமுக விரும்புவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி விரும்ப மாட்டாங்க. அவங்க மெயின் ஃபோக்கஸ் தமிழ்நாடு தான். இப்போ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுவுமே இப்போ திமுகவில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நிர்பந்தத்தை எதிர்கொண்டுருக்குறாங்க. பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத பிஜேபி கூட்டணியில் இருந்தும் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பாருங்கள், ஸ்டாலின் இவ்வளோ நாட்கள் இப்போ தான் வாயை திறந்துருக்கிறார். இதற்குன்னு அவங்க மத்தியில் இல்ல சார், ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுய ஆட்சி அப்படின்ற ஒரு நிலையை வந்து விட்டு கொடுப்பாராம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு நிலை. ஏன்னா இப்போ வந்து அவ்வளவு நெருக்கடி வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்கா சார் இது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக அதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. காங்கிரஸை உடைச்சிருவாங்க. திமுக எப்போவுமே என்ன பண்ணால் பிஜேபி தான் உடைக்குதுங்கிறது இல்லை, மத்தியில் வந்து பிஜேபி எப்படி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கட்சியில் ஃபுல்லாக உடைக்கிற வேலையை மெயினாக பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியோடைய தூண்டுதலில் தான் இந்த சர்ச்சை நடந்துகிட்ருக்கு. மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு, திருச்சி வேலுசாமி பேசுகிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாருன்னா ராகுல் காந்தியின் சம்மதம் இல்லாமல், கிரீன் சிக்னல் இல்லாமல் யாராலும் வாயை திறக்க முடியாது. அவங்க முழு சம்மதத்தின் பேரில் தான் இவங்க பேசுகிறாங்க. பட் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக கட்சி உடஞ்சிரும். காங்கிரஸ் வந்து ரெண்டாக உடஞ்சிரும். காங்கிரஸில் பெரும்பாலானவர்கள் வந்து திமுக கூட இருப்பாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னா திமுக கூட தான் அவங்க இருந்தாகணும். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி கூட சேர்ந்து காங்கிரஸுக்கு அது கிடைக்காது. அந்த ஓட்டிங் இது வந்து அல்காரிதம் வந்து செட் ஆகாது. காங்கிரஸின் ஓட்டும் திமுகவின் ஓட்டும் இங்கே ஒன்றா இருக்குது. அதனால தான் அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இல்லைனா அவங்களுக்கு விருப்பம் வந்து திமுகவுக்கு விருப்பம் பிஜேபி தான், பிஜேபிக்கு விருப்பம் வந்து திமுக தான். அவங்க தான் நேச்சுரல் அலைன்ஸ் தமிழ்நாட்டில். வேறு வழி இல்லாமல் அந்த ஓட்டிங் இது பிரியும்னு சொல்லி கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா, திமுகவை விட்டு காங்கிரஸ் பிரிஞ்சு போனால் காங்கிரஸ் உருப்படாமல் போயிடும், திமுகவும் உருப்படாமல் போயிடும். இதில் ரெண்டு பேருக்கு யாருக்குமே லாபம். காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட சேர்ந்தா பலம் வந்து காங்கிரஸ்க்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுவரை அது வந்து தனித்து மாநிலத்தில் அவர்களால் நிற்க முடியல. இதற்கு முன்னாடி நின்றதும் கிடையாது. 2016 என்னமோ வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கை கொடுக்கலன்னொடனே அந்த இதை வந்து கைவிட்டாங்க. இப்போ தாவேகாவோட கூட்டணி வைப்பதற்கு காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி வைப்பு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்படி ஒருவேளை கூட்டணி வச்சா நிச்சயமாக காங்கிரஸ் உடைஞ்சிரும். ஃபஸ்ட்டு அது நடக்கும். அதற்கு பிறகு வந்து ராகுல் காந்தியின் தலைமை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சியினர் வந்து தாவேகா கூட போகிறாங்கன்னு வைங்களேன். தாவேகாவுக்கு அதனால் என்ன பலன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தாவேகாவுக்கு ஒரு பலனும் இருக்காது. தாவேகாவின் வாக்குகளை வேணால் இவங்க காங்கிரஸ் வாங்கி எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டுவாங்களே தவிர, தாவேகாவும் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இங்கே திமுகவும் தோல்வி அடைஞ்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே அதிமுக கூட்டணிக்கு தான் அது பலமாக வாய்ப்பாக அமையும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில 4 முனை போட்டி அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. ஏன்னா அதிமுகவுடைய கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அந்த அதிமுக கூட்டணியில சேர இருந்த பிரேமலதா, அதாவது தேமுதிக, இப்போ யாரோட கூட்டணியில தான் சேரதற்கு இறுதியாயிருக்காங்க சார்? தேமுதிக பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மோடி ரொம்ப பிடிச்சவர். அதனால அவங்க எங்கே சுற்றினாலும் கடைசியில் அங்கே தான் போவாங்க. இதை நம்ம சேனல்லே கூட நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தேமுதிக வந்தாலும் சரி, சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து கிருஷ்ணசாமி, அந்த இவங்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு நேச்சுரல் அலைன்ஸ் வந்து பிஜேபி தான். வேறு திமுக சைடில் அவங்களுக்கு பெருசாக சேர்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்ச நாள் அப்படி பார்த்துட்டு திரும்ப அவங்க அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை திமுகவுக்கே போனாலும் பெருசாக அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ சசிகலா அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்குறதாகவும் அதை வந்து இந்த கூடிய விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்களே சார், இது வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இது வந்து இப்போ இவர்கள் தனித்து நின்றாவோ எத்தனை % ஓட்டு வாங்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சசிகலா அம்மையார்? சசிகலா அவர்கள் வந்து அவங்களுக்கான நேரம் வந்து இருந்தது. அதாவது அவங்க சிறையிலேருந்து விடுதலை ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம், சசிகலா அவங்க மோடியை எதிர்த்து தைரியமாக நின்னாங்க, அமித்ஷாவை எதிர்த்து தைரியமாக நின்னாங்க. அவங்க வந்து அப்போவே காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக வந்து நின்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பின்னால் வந்து யாரும் மக்கள் நிற்கலை. ஏன் அப்படின்னா அவங்க
அதிமுகவினருக்கு ஒரு சின்ன அச்சம், இவங்க வந்தாங்கன்னா அது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி. அது எடப்பாடி அவர்களை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. இவர் வந்து நம்ம யாருனாலும் எளிமையாக போய் அப்ரோச் பண்ணி எளிமையாக நம்ம வந்து பேச முடியும். அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவங்க சசிகலா, ஜெயலலிதா கூட அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தனால அவங்கள்ட்ட போய் எளிமையாக நம்ம பேச முடியுமா, நம்ம சொல்கிறத கேட்பாங்களாங்கிற ஒரு அச்சத்தில் அவர்கள் பின்னாடி யாரும் போகலை, மக்களும் பெருசாக போகலை. ரெண்டாவது அவங்களும் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலை. அவங்க அதுக்கு பிறகு அமைதியாக இருந்துட்டாங்க, அரசியல்லேருந்து அவங்க விலகி இருந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க அமமுகவின் வாக்குகளை கொஞ்சம் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் இருக்குது. என்னென்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் 50, 500 ஓட்டாக இருந்தாலும் 1000 ஓட்டாக இருந்தாலுமே அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். தென் மாவட்டங்களில் அவங்க நிற்கிறாங்க, ஒரு சமுதாய பின்பலத்தோடு அவங்க தேர்தலை அணுகிறாங்க அப்படின்னா அது சில தொகுதிகளில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும், அதை நம்ம மறுக்க முடியாது. பட் அவங்களுமே இந்த கூட்டணிக்கு வருவதற்கான ஏன்னா திமுக பக்கம் போக முடியாது, விஜய் பக்கம் போய் பெருசாக எதுவும் ஆட்சி அதிகாரம் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ அவங்களுக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிமுகவில் தான் அவங்கள சேர்க்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. சசிகலா அவர்களையோ டிடிவியோ அல்லது ஓபிஎஸோ சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கிறார். தனி கட்சி ஆரம்பித்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் டைரெக்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா அவர் அதை பெருசாக ஆப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டிடிவியை வந்து சேர்த்துருக்குறாங்கல்ல, அதனால் அதுக்கான சூழல்களும் இருக்குது. கண்டிப்பா. ஆனா டிடிவி அவர்கள் வந்து அங்காளி பங்காளி சண்டை அப்படின்னு ஒரே வாரத்துல வந்து அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாரே சார். ஆனா சசிகலா அவர்களுடைய ஏற்பட்ட முரண்றது வந்து மிகப்பெரிய ஒரு முரண். அதனால அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட சேர்க்கறதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிமுகவினர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களே. இல்லை, அமித்ஷா மோடி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வி அடையுது, ஏன் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா ஏதோ பிஜேபி மக்களுக்கு அப்படியே நல்லது செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் வார்டு எலெக்ஷன் நடந்தால் கூட அமித்ஷா வந்துடுவார். ஏன்னா வார்டில் நீங்கள் ஜெயிச்சா தான் நீங்கள் எம்எல்ஏ ஜெயிக்க முடியும், எம்எல்ஏ ஜெயிச்சா தான் எம்பி ஜெயிக்க முடியும், எம்பி ஜெயிச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும். அதில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால் வந்து சசிகலா அவர்களுடைய பலம் வந்து தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள லாஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுகவினுடைய நேரடி கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அதிமுக தலைமையில் அவங்க சில கட்சிகளை வந்து வரணும்னு விரும்புகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. சில கட்சிகள் வந்து அதிமுக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் பிஜேபி வந்து பாருங்கள், பிஜேபி இப்போ கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இப்போ இவங்களெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் பிஜேபி பாருங்கள், அமித்ஷாவே நேரடியாக அவங்கள்ட்ட பேசுகிறாரு. திருமாரன்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கட்சி யாருக்காவது தெரியுமா? ஆனால் அவரை கூட அமித்ஷா மதித்து என்ன பண்ணுறாரு, அவரை ஒரு கூட்டணி தலைவராக மதித்து கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல பேரை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருத்தருக்கு 500 ஓட்டு இருந்தாலும் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள். ஆனால் மற்ற கட்சிகள் வந்து என்ன பண்ண மதிக்க முடியாது. அதனால தான் அவர்கள் தோல்வியை நோக்கி போகிறாங்க. அதனால் சசிகலா அவர்களை அவ்வளோ சீக்கிரமாக லாஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக பல்வேறு விவரங்களை என்னோட பகிர்ந்து. நன்றி.